வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். நேற்று ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தேன் நான், இந்த ட்ரம்ப்பும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் டெலிஃபோனில் பேசிக்கிட்டாங்க. அதுலேருந்து சம் பாசிட்டிவ் அவுட்கம் வரும் போல் இருக்குது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு அது பிஸ்னஸ் நியூஸாக தான் இருக்குது. பட் ஹவு ஃபார் ஒரு அக்ரிமெண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பித்தேன் நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ஷுவர் ஆகிடுது போல் இருக்குது. அண்டு டெஃபினட்டாக இந்த டாக்ஸ் ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள டாக்ஸ் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். அண்டு ரெண்டு லீடர்ஸும் கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவாங்க போல் இருக்குது. அண்டு அதே சமயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கூட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாலிசிக்கு தகுந்தாப்ப எங்களுடைய பர்ச்சேசஸும் அதுக்கு தகுந்தாப்பில் மாடிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெர் இஸ் இப்போ ரெண்டு ஆயில் கம்பெனிஸ் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பப்ளிக் செக்டார் ரிஃபைனரிஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஒன்று ரிலையன்ஸ் அனது நயாரா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்லோவாக குறைச்சிட்டே போவாங்க போல் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இனிமேல் இந்த ரெண்டு கம்பெனியும் செயல்படுவாங்க போல் இருக்குது இன் ஃப்யூச்சரில். ஸோ இதெல்லாம் ஒரு குட் சைன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் புட்டின் கூட பை டிசம்பர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதுலேயும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனால் தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 26,000 கிராஸ் ஆகிடுது. இது எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஏன்னா பாருங்களேன், நம்ம சொஃபரஸ் இந்தியா கன்சர்ன் பார்த்திங்கன்னா நிறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ டேட்டாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஎஸ்டி குறைச்சாங்க. தென் டேக்ஸில் ரிபேட் கொடுத்தாங்க. தென் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. தென் இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. தென் ஈவன் WPI இன்ஃப்ளேஷன் கூட நல்லா குறைஞ்சிருச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரூபா கூட ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. 89 டச் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் திருப்பியும் 87, 90 அந்த மாதிரி டெரிட்டரிக்கு ஆயில் ப்ரைஸு கூட அரௌண்ட் 60க்கு போனது இப்போ $64 ஆகிடுது. ஸோ மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ஆர்பிஐயோட கரண்ட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ரிஃபார்மும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிஆர்ஆர் குறைய போகுது. தென் டிசம்பரில் இன்னும் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த ரெப்போ ரேட் ரிடக்ஷனுக்கு. இதை தவிர அதர் திங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்ட் ஆஃப் த பேங்க் லாஸஸ் வந்தோன்னே ப்ரொவிஷன்ஸ் போடுறதுக்கு இப்போ த எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ப்ரொவிஷனிங் இன் ஃபியூச்சரில் போட போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 1st April 2027 வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் அந்த மேக்ரோ சைடில் நடக்கிறதுனால இந்தியன் ஷேர் மார்க்கெட் அதை ரெகனைஸ் பண்ணிவிட்டு நவ் புஷிங் த இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரைஸும் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி அந்த பேங்கிங் செக்டரை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த இது நிறைய ஹிடன் ஜுவல்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேபி இந்த Q3 நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வால்யூம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் அவங்களும் சேல்ஸ் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்று கூட ஜொமேட்டோ பற்றி டீல் பண்ணேன். அதில் கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அவங்க ஒரு ரியல் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இனிமேல் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அந்த குவிக் காமர்ஸ் சைடில் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் அதோட சேர்த்து நிறைய ப்ராப்ளம்ஸும் சேர்த்து வரும் சொமேட்டோவுக்கு. பட் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் மாடலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறனால இவங்க எக்ஸிஸ்டிங் அதே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸோட ஃபைட் பண்ண போகிறாங்க. எங்கே ஆரம்பிச்சு இப்போ எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்டர்ஸ் இன்னும் இந்த ப்ராப்ளத்தை மீண்டு வரல.
லைக் எக்ஸ்போர்ட் செக்டார்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட ஐடி செக்டாராக இருக்கட்டும், இல்லாட்ட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இன்னும் அந்த ப்ராப்ளத்திலேருந்து அவங்க விடுபடலை. அண்ட் அதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த H1B விசாவில் கூட நல்ல மாடிஃபிகேஷன் இருக்குது. தெர் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு F1 விசா நினைக்கிறேன், அது மூலமாக அங்கே படிக்க போயிருந்தாருன்னா அவருக்கு வந்து H1B விசா கொடுக்கலாம் வித்தவுட் வந்து இந்த $1,00,000 ஃபீஸ் வாங்கிட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் அப்ளிகண்ட்டுக்கு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் ஒரு மாற்றம் இல்லை. புதுசாக என்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த H1B ஹெட்டேக் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸோ அதுலேயும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னேன், மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் காரணம் ஷேர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு 1-2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லிக்விடிட்டி. இன்றைக்கி பார்த்தா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ், என்பிஎஸ், அப்புறம் பிஎம்எஸ். அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஈவன் த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த 4-5 இயர்ஸில். அதனால் ஒரு ஸ்மால் குட் நியூஸ் கிடைச்சா கூட அத்தனை பேரும் திருப்பியும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே பூந்துருவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லைங்க, ஈவன் அமெரிக்காலேயும் இதே தான், அந்த லிக்விடிட்டி இஷ்யூ தான், அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டை மேலே போக வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பியூட்டி ஆஃப் திஸ் ஷேர் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஷேர் மார்க்கெட் மட்டும் மேலே போகல, ஈவன் கோல்டும் மேலே தான் போயிட்டுருக்கு. சரி, ஷேர் மார்க்கெட்டு ப்ராப்ளமா, அதனால் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை நான் எவ்வளோ தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு 10% பண்ணலாம், இல்லைடா 15% பண்ணலாம், அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுறதுனாலையும் ஷேர் மார்க்கெட்டில் திருப்பியும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, அப்படியே ஒர்ஸ்ட் நடந்தால் கூட என்ன ஆக போகுது, ஷேர் மார்க்கெட் அடி வாங்க போகுது. அடி வாங்கினா இத்தனை பேர் பிளேயர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப அப்போ வந்து கவர்மெண்ட் பேசாமல் இருப்பாங்களா, இல்லாட்டா ரிசர்வ் பேங்க்கு தான் பேசாமல் இருப்பாங்களா? இம்மிடியட்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ எடுத்து திருப்பி ஷேர் மார்க்கெட் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்ட்டு அந்த ஹோப்பும் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிறனால தான் இந்த ஒரு குட் நியூஸ் கிடைச்சோன்னே திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டை நோக்கி வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த சைனீஸ் ஃப்ரண்ட்டில் கூட பார்த்திங்க, முன்னாடி வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்து இந்தியாவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு, இல்லாட்ட ஜாயின்ட் வெஞ்சர் சைன் பண்ணுறதுக்கு, இல்லாட்ட ப்ரொவைடு அந்த இம்பார்ட்டண்ட் டெக்னிக்கல் பீப்புள், இந்தியன் இந்த அசம்பிளர்ஸ் இருக்காங்க பாருங்கள், எஸ்பெஷலாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில். இப்போ வந்து அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஐ டு ஐஸ் பார்க்குறாங்க. அதனால வந்து சேஞ்சஸ் வரப்போகுது, அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் திங்ஸ் நடக்கிறனால இந்த ஷேர் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யாரை? ட்ரம்ப்பை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்தியா வந்து வெரி கிளியர். அண்டு பட் ஆனால் ட்ரம்ப் வந்து என்ன நினைப்பார், என்ன செய்வார், என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது. அதனால் எப்போ வேணால் அது ரிவர்ஸ் ஆகலாம், எப்போ வேணால் அவர் பேக் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்னும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கு தான் ஒரு ட்ரமெண்டஸ் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லாட்ட சைனாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் பெரிய லெவலுக்கு டிமாண்ட் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எப்படி எஸ் பேங்க்கில் வந்து ஒரு 24.9% வந்து இந்த சுமிட்டோமோ மிட்சுயி கார்பரேஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போ ஆர்பிஎல் வந்து ஒரு $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதர்
பேங்க்ஸ் கூட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்களே ஃப்ரெஷ் கேபிட்டலை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தி கேத்தலின் சிரியன் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் எப்போ வந்து ஒன்னொரு பேங்க்குக்கு இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேங்க் அனாலிசிஸ் பண்ணிடலாம், எஸ் பேங்க்கு அண்டு தி ஆர்பிஎல் பேங்க்கு. இந்த 2 பேங்க்கையும் இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக Q1 ரிசல்ட்ஸோட பேடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பேட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிப் இருக்குது மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில். அண்டு அது என்னங்கிறது குயிக்காக பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ டெபாசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து ஆக்சுவலாக எஸ் பேங்க் வந்து ஃபார் பிகர் தென் ஆக்சுவலாக ஆர்பிஎல். அண்ட் 2,96,000 and odd crores வந்து அவங்களோட டெபாசிட்டாக இருக்குது. இவங்க வந்து 1,16,000 crores தான். அண்டு அட்வான்சஸ் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க, இது 1,00,000 and odd கொடுத்துருக்காங்க. அண்டு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ரொம்ப ஹை தான். ஆர்பிஐயோட அட்வைஸ் வந்து ஒன்லி ஆன் 75% தான், பட் அதுக்கு மேலேயும் இவங்க கொடுக்காங்க, 2 பேங்க்குமே கொடுக்குறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2,300, இது 1,551 அப்படின்னு சொல்லணும். ப்ரொவிஷன்ஸ் வந்து 419 அண்ட் இவங்களுக்கு 500. அந்த கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு ஆல்மோஸ்ட் ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் கண்டைன் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸு அண்ட் தார்பை அந்த ஸ்லிப்பேஜஸோ இல்லாட்ட அந்த என்பிஏவும் வெகுவாக குறைச்சிட்டாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.17 தான் இருக்குது எஸ் பேங்க்குக்கு, இவங்களுக்கு வந்து 0.52 இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு காசா பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த 30s தான் இருக்காங்க, நாட் லைக் எ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மாதிரி வேறு அவங்க 50s இருக்காங்க. அண்டு இவங்களுக்கு வந்து ஒரு பேட் இது ஆஸ்பெக்ட் 2 பேங்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த காஸ்ட் டு இன்கம் ஸ்டில் வந்து இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது பாருங்க ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அண்ட் எஸ் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 67.1%, 70.7% வந்து ஆர்பிஎல். ஸோ ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓஏ 2 பேங்க்குக்கும் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா 0.6 தான், தட் இஸ் 1 and above நம்ம வந்து குட்டுன்னு சொல்லுவோம். பட் வந்து இவங்க இதே தாண்டல, 0.6 தாண்டல, ஏன்னா பிகாஸ் த பேக்லாக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் டு இம்ப்ரூவ் திஸ் ஆர்ஓஏ அப்படின்னு சொல்லலாம். அண்டு அஃப்கோர்ஸ் ஆர்ஓஏ குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஓஇயும் குறைஞ்சிரும். இப்போ வந்து இட்ஸ் அபவுட் ஒன்லி 5.4% இருக்குது ஃபார் எஸ் பேங்க்கு. ஆக்சுவலாக இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுக்கு மோர் ரிட்டர்ன் கிடைக்கும் தேன் இன் பையிங் ஆஃப் திஸ் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்றைக்கி இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி. பட் ஆனால் இந்த பேங்க் எப்பொழுதுமே நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆர் எனி ஷேர் எப்போ எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி வந்து இவங்க இப்போ க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம் ஒரு ஷேரை. அதனால் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்கிறனால இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி பேங்க் அப்படின்னு சொல்ல வரோம். அண்டு அதே சமயத்தில் ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா அண்டு 0.48 இவங்களாவது பெட்ரு எஸ் பேங்க்கு, அதோட குறைச்சிருக்காங்க. அண்டு ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 4.4 தான், இட்ஸ் அகெயின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அப்படின்னு சொல்லணும். அப்புறமேல வந்து ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 344 ஆர்பிஎல். பட் ஆனால் இவங்க ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அந்த டச்டு அந்த பாயிண்ட் ஆஃப் இட். டெஸ்பைட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தால் கூட அந்த மெட்ரிக்ஸில் ஸ்டில் வந்து அந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுல்ல, அதை வச்சுக்கிட்டு இந்த பேங்க் வந்து ரீரேட் ஆகுது. ஏன்னா பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஆர்பிஎல் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெர் இஸ் த எமிரைட்ஸ் பேங்க்கோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அங்கே 2 பேருக்கும் நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கும் அண்ட் எமிரேட்ஸுக்கும் உள்ள நிறைய பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபரை இவங்க வந்து ஒரு சைஸபிள் போர்ஷனை இவங்களுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதை தவிர வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியை அவங்க நிறைய நம்புறதுனாலையும் இங்கே வந்து இந்த மாதிரி பேங்க்கை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம.
அண்டு ப்ரைஸ் டு புக் ஃபார் இது பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15.5 இருக்குது எஸ் பேங்க்கு. ஏன்னா இப்போ நிறைய பேராமீட்டர்ஸில் இவங்க வந்து டிஃபால்ட் குறைச்சிட்டாங்க போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால். அதனால் இவங்களோட புக் வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு நேச்சுரலி நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் வெரி ஹை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டர். ஸோ அதனால வந்து இந்த எஸ் பேங்காக இருக்கட்டும் இல்லாட்டா இந்த ஆர்பிஎல்லாக இருக்கட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இது பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஜோகோ ஷீட்டில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.